வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் நீ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 375 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே இந்த ஸ்பைக்கு கேப் அதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் குத்து மதிப்பாக ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது தொடர்ந்து மார்க்கெட் சரிவு சந்தித்து 370 வரைக்கும் கீழே வந்து அதிலேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்து 379 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஒரே ஒரு இடம், இந்த இடம் 373.2, இந்த இடத்துல தான் ஓரளவு ஸ்டாப் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சொல்லப்போனால் நல்ல ஒரு செல்லிங் அப்புறம் லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 379 பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம திட்டத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்து செல் பண்ணலாம். எது வரைக்கும் செல் பண்ணாலும் 385.6 வரைக்கும் செல் பண்ணி 87 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஓரளவு மார்க்கெட் இன்னும் ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். உங்கள் அவைலபிள் ஃபண்டு எவ்வளோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கோ அதை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். ஒரு சிறிய ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் ட்ரேட் பண்ணுறோம். அதனால் குறைந்த லாபம் கிடைத்தா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.